தலை தாழ்ந்து சிறப்பளிக்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். சங்கம் வைத்து மொழி வளர்த்த தமிழர்களாகிய நமக்கு இன்று தமிழ் மொழியில் பேசுவதற்கு கூட இயலாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருப்பதை கண்டு மிகவும் வேதனையை அளிக்கிறது. இத்தகைய சூழலில் எனது நாவிற்கு என் தமிழ் மொழியின் தேன் சுவையினை உணர வைத்த என் தமிழ் அன்னையின் பெருமையினை கவிதை வாயிலாக சொல்வதில் மெய் சிலிர்க்க பெருமிதம் கொள்கின்றேன். தமிழ் சேர சோழ பாண்டியன் என மூவரசன் மடியினிலே தவழ்ந்து முச்சங்கு தொட்டினிலே கிடந்து பாவலர் நஞ்சத்திலே வளர்ந்து பண்டிசிபோர் மஞ்சத்திலே துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து கானமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து தேனும் திணைப்பாலும் திகட்டாததில் அமுதத்தை தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் வள்ளுவன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ் அமுதானை கையில் எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடுகளில் மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் காகித படிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் என்று